எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கதான் போறார். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிஅமத் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய பாக்கியம், பிள்ளைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இந்த புல்லேல் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல தெளிவாகவே சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் என்னென்ன பொருட்களை, வஸ்துக்களை, துனியாவை தந்திருக்கிறானோ, அதே மாதிரி எந்தெந்த குழந்தைகளை, புல்லேல் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானோ, அது ஒரு வகையான சோதனை என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தெளிவாகவே ஒரு விஷயத்தை பேசுறதாக இருந்தா, நானும் நீங்களும் இந்த காலத்துல ரொம்ப கன்சர்னாக, சீரியஸாக யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் எங்கட புல்லேல பாதுகாக்கிறது எப்படி. இந்த புல்லேல் என்று வரக்கூடிய நேரத்திலையும் ரெண்டு வகையான பயங்கரமான ஃபித்னாக்கள் கியாமத்துடைய காலம் நெருங்கக்கூடிய நேரத்துல அதிகரிக்கும் என்பதை தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுல ஒரு ஃபித்னா தான் பெண்களுடைய ஃபித்னா, இரண்டாவது தான் போதை வஸ்துக்களுடைய ஃபித்னா. எனவே கியாமத்துடைய நாள் நெருங்க 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 இந்த ஃபித்னா கூடுமே தவிர ஒரு நாளும் அது குறையாது. எனவே we have to face this challenge. இந்த சேலஞ்ச், இந்த சவாலை நானும் நீங்களும் முகம் கொடுக்கதான் ஓணும். இந்த சேலஞ்சில் இருந்து நானும் நீங்களும் தூரமாக முடியாது. வரக்கூடிய சவால்களுக்கு அதை முகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல நானும் நீங்களும் ரப்புல் ஆலமீனோட தொடர்பை வச்சு தயாரிப்பு செய்வது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஃபித்னா இருக்குது. இந்த ஃபித்னால விழுறதுக்காக வேண்டிய ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு வயது இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்குது. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் மெச்சூர்ட் ஆகிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் இவர் திருமணம் முடிச்சிட்டார், இதுக்கு பிறகு இவர் இந்த ஃபித்னாக்கள்ல புல மாட்டார். இல்ல இன்றைக்கு காலையில கால் வருவது, 45 வயது ஒருவர், எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா, நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர், நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தவர், ஒரு சில மாதங்களால அவர் ட்ரக்ஸுக்கு போய்த்து ஒரு 2-3 கிழமைக்குள்ள 5 மில்லியனுக்கு மேல செலவழிச்சிட்டார். நல்ல தீனோட அமலோட இருந்தவர் 45 வயதுல அவர் ட்ரக்ஸ் விலகிட்டார். கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியா கொஞ்சம் நிலைமைகள் வந்திருக்குதா இல்லையா? வந்துதான் இருக்குது. அழகான குடும்பம், நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஏதோ பெண்களுடைய ஃபித்னால சிக்கிட்டார். நல்ல குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்துச்சு, இப்ப தலாக் கொடுத்து வேறொரு பெண்ணுடைய ஃபித்னால சிக்கிட்டார். எத்தனை வயசு? 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. எனவே இந்த ஃபித்னா இருக்குது. இந்த ஃபித்னாக்கு விழுறதுக்கு ஒரு காலம் இல்லை. நான் இதுல இருந்து தப்பிட்டேன் என்று வல்லாஹி சொல்றேன், எனக்கும் சொல்ல முடியாது, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் சொல்ல முடியாது. எனவே ஆரம்பத்திலிருந்து நானும் நீங்களும் இதிலிருந்து பிரிகாஷன்ஸ், பாதுகாப்பு எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் இதை பத்தி யோசிக்கிறது ஆக பெரிய தேவையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தாய் தந்தையர்கள் என்ற அமைப்புல எங்களுடைய பொறுப்புகளை நாங்க செய்யாம அந்த புள்ளையர் 15, 16, 17, 18 வயசு ஆகினதுக்கு போறோம். பாருங்களே ஹசரத் சிக்கிட்டானே, பாருங்களே ஹசரத் விழுந்துட்டானே, நான் எவ்வளவு நல்ல ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். லுக்மான் ஹக்கீம் அவர் ஒரு நபி அல்ல, 1000 நபிமார்களுக்கு ஹித்மத் செஞ்சவர். அந்த லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு படிச்சு தார பாடமே என்னன்னா, புள்ளேலுக்கு நீங்க செய்ய வேண்டிய நசீஹத் என்ன? யா புனையா யா புனையா லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ்ஷிர்க லظுல்முன் அதீம். என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுடைய யாரையும் இணை வைக்க வேண்டாம், அதுதான் ஆக பெரிய பாவம். எனவே புள்ளேலுக்கு ஈமானியத்தான பாடங்களை நானும் நீங்களும் படிச்சு கொடுக்கிறது ஆக முக்கியம். يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله. என்னுடைய அருமை மகனே, ஒரு கடுகு அளவு சின்ன விடயமாக இருந்தாலும் சரி, அந்த கடுகு அளவு சின்ன விடயம் அது எங்க இருக்குது? ஒரு மலைக்குள்ள இருக்குது, அல்லது வானத்துல பூமியில இருக்குது. அது கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கொண்டு வருவான். எனவே புள்ளேண்ட உள்ள
உள்ளத்துல தக்குவா. டேடா பார்க்கல, மாமா பார்க்கல, உஸ்தாத் பார்க்கல, டீச்சர் பார்க்கல, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனைய உம்மா வாப்பா உண்டாக்குவதற்காக வேண்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறார்? கேட்டா சொல்றோம், இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பினோம், 2-3 கிளாஸஸ்க்கு அனுப்பினோம், இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூவன்சி இருக்குது, அழகான அமைப்புல நாங்க வளர்த்து கொண்டு வரோம். ஆனா மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமானுக்கு வழிகாட்டல்ல, தக்வாவுக்கு வழிகாட்டல்ல. அது மாத்திரம் அல்ல, தொழுகையுடைய விஷயம் லுக்மான் ஹக்கீம் அவர் மகனுக்கு சொல்றார், யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர். என்னுடைய அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டிக்கோ, தொழுகையை மிஸ் பண்ணிடாத. அது மட்டும் அல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. அந்த சின்ன காலத்திலே அந்த அமல்ல புள்ளேல ஈடுபட வைப்பதின் மூலமாக அவங்களுக்கு வேற ஃபித்னாக்கள், ட்ரக்ஸ் உடைய, லவ் அஃபெக்ஷன் உடைய இந்த ஃபித்னாக்கள் வரக்கூடிய நேரத்துல அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பொண்ட அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறான். எனவே நாங்களே சொன்னோம் என்றா, கல்யாணம் வந்தா தொலை தேவையில்லை, கிளாஸஸ் இருந்தா தொலை தேவையில்லை. எனவே ரப்புல் ஆலமீனுடைய பயத்தை நாங்களே அவங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி ஒன்று கொடுத்து அதுல இருந்து பராமுகமாக இருந்தோம் என்றா, அவர்கள் ஒரு ஃபித்னா ஒன்று வரக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இல்லை, அந்த ஃபித்னால விழதான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, புள்ளைகளுக்கு அகலாக்க படிச்சு கொடுக்கிறது அது உம்மா வாப்பாவுடைய பொறுப்பு. லா துஸயர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. என்னுடைய அருமை மகனே, நீ மக்களோட பேசக்கூடிய நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பிடாத.